மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணை 10 பேர் கற்பழித்ததோடு மட்டுமின்றி கிராமத்தினர் மத்தியில் நிர்வாணமாக நடக்கச் செய்தும் சித்திரவதை செய்த சம்பவம் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 2 தலித் சகோதரிகள் கற்பழிக்கப்பட்டு மரத்தில் தூக்கில் தொங்கவிடப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் பழங்குடி பெண்ணுக்கு உச்சகட்ட பாலியல் கொடுமை நடந்துள்ள சம்பவம் அம்பலமாகி உள்ளது. மத்திய பிரதேசத்தின் பிலாய் போர்க்கெடி எனும் கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடி பெண்ணுக்கும் அவளது கணவருக்கும் சில மாதங்களுக்கு முன் நிலத்தகராறு ஏற்பட்டதை அடுத்து சண்டை போட்டு பிரிந்தனர். கடந்த புதனன்று சமரசம் பேச 10 வயது மகனுடன் கணவனின் கிராமத்துக்கு அந்த பெண் சென்றார். அங்கு அந்த பெண்ணை ஒரு வீட்டில் அடைத்து வைத்து கணவனும் இன்னும் 10 பேரும் சரமாரியாக தாக்கி ஒருவர் பின் ஒருவராக பலாத்காரம் செய்துள்ளனர். அந்த பெண்ணை தாக்கி நிர்வாண ஊர்வலமும் நடத்தியுள்ளனர். அப்போது தண்ணீர் கேட்ட பெண்ணின் வாயில் காம கொடூரர்கள் சிறுநீரை கழித்து குடிக்க வைத்த கொடூரமும் நடந்ததாக கூறப்படுகிறது. मेरा आदमी ने ये क्वार्टर सब पेटी की पेटी दारू ले आए और गांव वाले को पूरा पानी उनको सबको पिला दिए और खुद ने भी पी ली। आए हम उसे सोए थे तो दोनों हाथ पीछे से बांध लिया एकदम से और पूरा लट दिए, मेरे को बेहाल कर दिए। बेहाल करने के बाद मेरे को सब जन ने पूरा जो 10-15 जन 10 जन गए थे ना पकड़ के घर लाए और लाते मेरे को बेसुध कर दिया। उन्हें रास्ते में 2 घाघरे फाड़ दिया उन्हें और बोले मेरे को प्यास लगी, मेरे को पानी पा दो। तो सब जन पिसाब कर करके मेरे मुंह में डाल दी, उसने पिलाया मेरे को। ஒரு வீட்டில் கட்டி போடப்பட்டிருந்த அந்த பெண்ணை அவளது குடும்பத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த பிறகே இந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. அப்பெண்ணின் கணவன் மற்றும் 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மனைவியின் கற்பழிப்பு குற்றச்சாட்டுகளை மறுக்கும் கணவன் கைகள் மற்றும் கம்பால் மனைவியை தாக்கியது உண்மைதான் என்று தெரிவித்துள்ளார்.